இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியனேற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நாம் இந்த மாதத்தில் தொடர்ச்சியாக தேவன் நம்மை நடத்துகிறார் அப்படின்றது, அவை நம்ம நடத்துகிற தேவன் அப்படின்றத குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். அவர் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிற தேவனா இருக்கிறார். அவர் போதித்து நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். அவருடைய திட்டத்தின்படி நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான தடைகளை எல்லாம் நீக்கி போட வல்லமுள்ள தேவனா இருக்கிறார் அப்படின்றத நம்ம தியானித்தோம். இந்த நாள்ல நாம் ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் சிட்சியை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சிட்சியை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். இந்த வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா அவர் நம்மை சிட்சித்து நடத்துகிற தேவனா இருக்கிறார் அப்படின்றதான் இந்த நாள்ல நம்ம சிந்திக்க போகிறோம். நம்முடைய பிள்ளைகள் நமக்கு ஒரு தவறு செய்யறாங்க, அது அந்த காரியம் அவங்க திருப்பி திருப்பி செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சில காரியங்களை அவங்கள நம்ம திட்டுறோம், இல்லை சின்ன அடிகளை நம்ம கொடுக்குறோம். அவங்கள ஒரு சிட்சை நம்ம கொடுக்கறதுனால அந்த காரியங்களை மீண்டும் அவங்க செய்யாதபடிக்கு அவங்கள நம்ம அதை என்ன செய்யறோம், வழி விளக்குகிறவர்களாய் காணப்படுகிறது. இதே போலதான் நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். அவர் நமக்கு தகப்பனாய் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட நேரத்துல அவர் நம்மை சிட்சிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சிட்சியை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். அப்ப நம்ம சிட்சியை சகிக்கிறவர்களா இருந்தோம், அந்த சிட்சியை நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா அவர் நம்மை புத்திரராக நடத்துகிறார். ஏன்னா தகப்பன் சிட்சியாத புத்திரன் இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி 12ஆம் அதிகாரம் எபிரேயர் 12:5 இவ்வாறு சொல்கிறது, அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான சில சிட்சைகள், சில பிரச்சனைகள் நமக்கு வருகிறது. நாம் செய்த சில தவறுகளின் நிமித்தமாக அந்த காரியங்கள் நமக்கு நேரிடும் போது நம்ம ரொம்ப ஆண்டவரை நம்ம என்ன செய்றோம், ஆண்டவரை நீங்க ஏன் இதை எனக்கு அனுபவிச்சீங்க, ஏன் இதை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவருக்கு நேராக முறையிடுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். வேதவசனம் சொல்லுகிறது, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் 13 நம்ம வாசிக்கிறோம். அவன் மேல் அன்பா இருக்கிறவனும் ஏற்கனவே அவனை தண்டிக்கிறான். அப்போ அவர் நம்மை அன்பா இருக்கிறதுனால அவர் நம்மை தண்டிக்கிறார். ஏன் அப்படின்னா நாம் நித்திய ஜீவனுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். நாம் செய்யற தவறுகள், நாம் செய்யற காரியங்கள் நம்முடைய வாழ்விலிருந்து, அவருடைய பாதையிலிருந்து, நீதியின் பாதையிலிருந்து, அவர் நமக்கு போதித்து நடத்துகிற பாதையிலிருந்து வழி விலகி செல்லும் போது அவர் நம்மை சிட்சிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் சிட்சித்தாலும் என்ன செய்வார், நம்மை மட்டாய் ஆண்டவர் தண்டிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் அழித்து போடுகிற தேவன் அல்ல, அவர் மட்டாய் தண்டித்து நம்மை நேர்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அவர் நம்முடைய காயங்களை கட்டுகிறார், நம்மை குணப்படுத்துகிற தேவனா இருக்கிறாரு. அவர் அடித்தாலும் அந்த காயங்களை கட்டுகிற தேவனா இருக்கிறார். ஏன் அப்படின்னா இந்த சங்கீதம் 23 ஒரு வசனம் சொல்கிறது, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆண்டவர் எனக்கு தகப்பனா இருக்கிறார், அவர் என் மேய்ப்பரா இருக்கிறார், அவர் என்னை செவ்வையான பாதையில நடத்த வல்லமுள்ள தேவனா இருக்கிறார் அப்படின்றத நாம் அநேக நேரங்களில் மறந்து போகிறோம். இந்த கோலும் தடியும் இந்த மேய்ப்பன் எதற்காக வைத்திருக்கிறான் அப்படின்னா, அவன் பசியா, அந்த ஆடு பசியா இருக்கு அப்படின்னா அந்த இலை தழைகளை அதை பறித்து எடுக்கிறதற்காகவும், அந்த துஷ்ட மிருகங்கள், ஓநாய், கரடி, சிங்கம் இப்படிப்பட்டதான துஷ்ட மிருகங்கள் வரும்போது அவற்றிலிருந்து பாதுகாக்கும்படியாகவும் அந்த கோலும் தடியும் வச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த ஆடு ஒருவேளை தவறான பாதையில சென்றுச்சு அப்படின்னா ஒரு அடி கொடுத்து நேரான பாதையில நடத்துகிறதற்காகவும் அந்த கோல் பயன்படுகிறது அப்படின்றத நம்ம அறிந்திருக்கோம். அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு தருகிறதான சில சிற்சையான காரியங்கள், சில காரியங்கள் ஒருவேளை நம்மால அதை டைஜஸ்ட் பண்ண முடியாதபடி நம்ம ஒருவேளை காணப்படலாம். ஆனா அது நம்ம நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தும், அவருடைய பாதையில நடத்தும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர் இந்த ஆண்டுல எந்தெந்த காரியங்கள் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்கிறோமோ அதை செய்யாதபடிக்கு அவர் நம்மை சிட்சித்து நம்மை நடத்துவார் அப்படின்றதுதான் இந்த நாளுக்குரிய சிந்தனை. தாவீதுடைய வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவன் மிகப்பெரிய ராஜா. 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரத்துல இந்த ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. இந்த சென்சஸ் எடுக்கிறதுக்காக இந்த சாத்தான் தாவீதின் இதயத்தை ஏவி விடுகிறது. அதனால அவன் என்ன செய்யறான், அந்த சென்சஸ் எடுத்துக்கொண்டிருக்கிறதான இந்த சூழ்நிலையில அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமா இருந்ததுனால என்ன நடக்குது அப்படின்னா அவர் தீர்க்கதரிசியை அனுப்பி சொல்றாரு, நீ இந்த காரியத்தை செஞ்சதுனால
அந்த காத்து தீர்க்கதரிசி தாவீதிடத்துல போய் அந்த 21ஆம் அதிகாரம் 1 அப்படியே காத்து தாவீதிடத்தில் வந்து அவனை நோக்கி 3 வருஷம் பஞ்சம் வேண்டுமா, இல்ல பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர வேண்டுமா அப்படின்றத கேட்கிறா. இல்ல நான் 3 நாள் கர்த்தருடைய தூதனை வந்து சங்காரம் பண்ற அந்த கொள்ளை நோய் வேணுமா அப்படின்ற ஒரு 3 காரியங்களை அவனுக்கு நேராக வைக்கும்போது அவன் சொல்றான், நான் கொடிய இடுக்கண்களில் அகப்பட்டிருக்கிறேன், நான் மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக, கர்த்தாவே நான் உண்டே கையில் விழலை, ஏன்னா நான் சூஸ் பண்ணிட்டேன், இது எனக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய இன்னும் நான் பெரிய ஆபத்துக்குள்ளாக நான் மாட்டி கொண்டிருப்பேன், பெரிய இடுக்கண்ணுக்குள்ள நான் மாட்டிக்கிட்டேன், இந்த தவறை நான் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறான், அவன் வந்து சொல்றான், நான் தானே இதை செஞ்சேன், ஏன் வந்து இந்த மக்களுக்கு கொள்ளை நோய் வந்தது அப்படின்னு சொல்லி அவன் மனக்கசந்து அழுது ஆண்டவருக்கு பலியிடும் போது அந்த கொள்ளை நோய் மாற்றப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்விலும் ஒருவேளை அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்தோம் அப்படின்னா இப்படிப்பட்டதான தண்டனைகள் சிக்ஷைகள் நமக்கு நேரிடும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. நான் எந்த தவறுமே செய்யல, ஆண்டவர் ஏன் என்ன சிக்ஷிக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு நாம் ஒருவரும் நல்லவர்கள் அல்ல. நான் நல்லவள், நான் வந்து யோக்கியமானதை மாத்திரம் தான் செய்வேன், எனக்கு பாவமே கிடையாது, நான் பாவமே செய்யல அப்படின்னா சத்தியம் நமக்குள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் அல்ல. நாம் ஒவ்வொரு நாளும் தவறுகிறவர்களாகவும் சில காரியங்களில் ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்கிறவர்களாகவும் நம்முடைய அவயவங்களினால ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களாக காணப்படுற ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இந்த தாவீது 103ஆம் சங்கீதத்துல சொல்றான், ஆண்டவரே என்னுடைய பாவங்களுக்கு தக்கதாக எனக்கு செய்யாமலும் என்னுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டாமலும் இரும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்றான். அவனுடைய பாவங்களுக்கு தக்கதாக ஆண்டவர் செய்தா நம்ம எங்க போய் நிற்க முடியும்? அவருடைய இரக்கத்துக்காக அவன் கெஞ்சுகிறான். இதே போல நாம் ஒருவேளை நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் துணிகரமான செய்ததான காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அறிக்கையிடும் போது அவர் நம்மை மன்னிக்கிறதற்கு தயை பொறுத்த தேவராய் காணப்படுகிறார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்குகிற தேவனாய் காணப்படுகிறார். எப்ப விலக்குவார் அப்படின்னா நாம் அவரிடத்தில் முழு மனதோடு நாம் மனஸ்தாபப்பட்டு நாம் அறிக்கையிட்டு அதை விட்டு விடும்போது மாத்திரம்தான். நிறைய நேரங்கள்ல நாம் தவறு செய்தோம் அப்படின்றது கூட நம்ம உணராதவர்களாக காணப்படுகிறது. இதெல்லாம் நான் செய்யல, நான் இந்த காரியம் வந்து ஒரு தவறான காரியம் இல்லை, இவங்க என்ன குறித்து இப்படி பேசினால நான் இப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லி அநேக நேரங்கள்ல நம்ம அதை நியாயப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, கொடிய இடுக்கண்ணுல அகப்படாதபடிக்கு பாவங்களை நம்ம அறிக்கை செய்கிறவர்களாய் காணப்படும். இல்லை அப்படின்னா அவருடைய சிக்ஷை நம்மை வந்து என்ன செய்யும், தண்டித்து அவருடைய பாதையில வழி நடத்தும் அப்படின்றதுதான் இந்த வேத வசனத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். இன்னொரு சம்பவம் நம்ம பார்க்கலாம். என்னாகமம் 21ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசினதுனால அவங்களுக்கு ஒரு கொள்ளை நோய் வருகிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். என்னாகமம் 21ஆம் அதிகாரத்துல நம்ம இந்த சம்பவத்தை பார்க்கலாம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, அந்த உணவு கிடைத்ததை அவங்க அற்பமா எண்ணி தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசினதுனால 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. என்னாகமம் 21:6, அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார், அப்போ அநேக ஜனங்கள் செத்து போனாங்க அப்படின்றத பார்க்கிறோம். இவங்க வந்து அந்த துணிகரமான பாவத்தை செய்ததுனால இந்த சிக்ஷைக்குள்ளானார்கள். உடனே அவங்க என்ன செய்றாங்க, ஜனங்கள் வந்து மோசேயிடத்துல போய் சொல்றாங்க, உங்களுக்கு கர்த்தருக்கும் உமக்கு விரோதமாக நாங்க பாவம் செய்தோம், நாங்கள் சாகாதபடிக்கு நீங்க என்ன செய்து விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவன் வந்து இந்த மோசேயிடத்துல விண்ணப்பம் பண்ணும்போது அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து அந்த வெண்கல சர்ப்பத்தை உருவாக்கி அவர்களுக்கு முன்பதாக வைக்கும்போது யார் யார் இந்த வெண்கல சர்ப்பத்தை பார்க்குறாங்களோ அவங்க பிழைப்பார்கள் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இதே போலதான் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவர் என்ன செய்றார், வெண்கல சர்ப்பமாய் சிலுவையில தொங்கினார். அவரை நோக்கி பார்க்கும்போது அவருடைய இரத்தத்தினால நம்முடைய பாவங்களை கழுவும் போது அவர் நம்மை சிட்சிக்காதபடி தண்டிக்காதபடி அந்த தண்டனையிலிருந்து விலக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரு. அநேக நேரத்துல தண்டித்தால நம்ம துணிகரமா மீண்டுமாக பாவம் செய்தோமானால் நாம் அழிவிலிருந்து தப்பிக்க முடியாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய காரியங்களை இப்படிதான் செஞ்சாங்க, மீண்டுமா போனாங்க. அதே போல நம்மளும் வாழ்க்கையில விழுந்து ஆண்டவருடைய சமூகத்துல போனால், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அவர் நம்மை சிட்சித்து நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். சிட்சித்து நடத்தும் போதுதான்
எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தர வல்லமையில இருக்கிறார். ஏன்னா அவருடைய பிள்ளை நாம் அவருடைய வழியில நடக்கணும், தவறான வழியில போகக்கூடாது, நித்திய ஜீவன்ல பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லி அவர் நம்மை சிட்சிக்கிற தேவனா இருக்கிறதுனால நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீங்க என்னென்ன காரியங்களை எங்களை சிட்சிக்கிறீங்களோ அந்த காரியங்கள்ல நாங்க மீண்டுமாய் செய்யாதபடி உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதி தரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆண்டவரே, நீர் எங்களை சிட்சித்து நடத்துகிற தேவன் அப்படின்றத நாங்க தியானித்தோம். ஆண்டவரே, தகப்பன் ஆண்டவரே சிட்சியாத புத்திரன் உண்டோ அப்படின்னு சொல்லி நாங்க வாசித்தோம். தகப்பனே, நீர் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதுனால நீர் விரும்புகிறபடி ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு நாங்க வரணும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை நீர் சிட்சித்து வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த சிட்சியில ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமானவர்களா எங்களை வணைந்து கொள்ளும்படியாக குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல நாங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே துணிகரமாய் மீண்டுமாய் பாவங்களை செய்யாதபடி எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு எங்களுக்காய் வெண்கல சர்ப்பமான ஆண்டவரே எங்கள் பிதாவாகிய தேவன் ஆண்டவரே உங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினதான நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் நாங்கள் வாழ எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. உடைய இரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிங்க. உடைய மீட்பை சுதந்திரிக்கும்படியான கிருபையை தந்தருளுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாகிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் தேவையில்லாத காரியங்களை செய்யாதபடி நம்மை சிட்சித்து அவருடைய வழியிலே நம்மை நடத்துவாராக. ஆமேன். மகிமை 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 மகிமை